வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கா பதட்டமா கொஞ்சம் அப்படியே தான் இருக்கீங்க. நேற்றுலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோனு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தேர்தல்ன்றது ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு வருஷமாவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். தேர்தலுங்கிறது அரசியலில் ஒரு அங்கம். அதுவே முடிவோ அதுவே ஆரம்பம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது யாரு அப்படிங்கிறது தான் மையப்பொருளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ திமுகவே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட இந்த ஆட்சியில் அடுத்து என்னெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்ட போகிறது யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா கடந்த கால திமுக ஆட்சியில் யார் போராட்டம் நடத்தினாங்கன்னு காமிச்சிருக்கோம். அதனால் இப்போ யார் வந்தாலும் இதே தான் நிலை அப்படின்றதுல நம்ம பெருசாக அதை பற்றி ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய பேர் மனசு விட்டேன் ரொம்ப வலிக்குது கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்படிதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் இருக்கும்போது அப்போ இருந்த அரசியல் புத்திக்கு ஐயோ கடவுளை மோடி வரக்கூடாது கடவுளை அப்படின்னு ஒரு 100 கடவுளை வேண்டியிருப்பேன். ஆனால் வந்துட்டார். அப்போ ஒரு 2 நாளைக்கு எனக்கு ஒரு மாதிரி மனசு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் எனக்கு மனசு வலிச்சுது, கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் 2016 ஜெயலலிதா அவர்கள் வரவே மாட்டாங்க, சர்வாதிகார ஆட்சி, அமைச்சர்கள் எல்லாரையும் காலில் விழ வைக்கிறாங்க, இப்படி மோசமானவங்க, எல்லாரையும் வானத்தை பார்த்து கும்பிட வைக்கிறாங்க, இப்படியா ஒரு ஆட்சி அப்படி இப்படின்னு மோசமாலாம் விமர்சனம் பண்ணி வரமாட்டாங்கன்னு உறுதியா இருந்தோம். அப்பாடா ஜெயலலிதா வரக்கூடாது அம்மா வரக்கூடாது அப்படின்னு அப்படி நானும் அன்னைக்கு ஒரு 200 கடவுளை வேண்டியிருப்பேன். பார்த்தா அதுவும் அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் வெக்ஸாவே இருந்துச்சு, ஐயோ போச்சு அப்படின்னு. தேர்தலே இல்லாம திடீர்னு ஒரு நாள் நான் ரொம்ப வெக்ஸா இருந்தது. காரணம் 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2019 இந்த வாட்டி மோடி வரக்கூடாது, ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுக்குறாரு, எல்லாத்தையும் தனியாரமயமாக்குறாரு, மிக மோசமானவரா இருக்காரு பாருங்க, அவ்வளவு கலவரம் அப்படி இப்படின்னு நாமளும் பிரச்சாரம்லாம் பண்ணா மறுபடியும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் உணர்ந்தேன், தேர்தலுங்கிறது ஒரு அங்கம், நம்ம எத்தனை இதெல்லாம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன நடந்தாலும் மைனாரிட்டி தான், போராடக்கூடியவர்கள் மைனாரிட்டி தான். ஆனா நாம அந்த இடத்துல களத்துல நிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால இது வெற்றி தோல்வியெல்லாம் கண்டுக்க கூடாதுன்றதுல முடிவு பண்ணேன். 2021 கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம். மோடி தான் வந்துருவாருன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரியும். ஏன்னா கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமைகள் இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே அப்படின்னு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல சில விமர்சனங்கள்லாம் கூட வச்சோம். இந்தியா கூட்டணி பாருங்க, மத்திய அளவுல இந்தியாவோட கூட்டணியா இருந்தாலும் ஸ்டேட்டுக்குள்ள அவங்க கூட்டணியை வச்சுக்கல, எம்பியில இப்போ தனித்தனியா நிக்கிறாங்க, மேற்கு வங்கத்துல கேரளாவிலாம், அப்படியான விமர்சனங்கள்லாம் வச்சோம். அப்ப இதே மாதிரிதான் இந்த எலெக்ஷன்லயும் பாக்குறோம். ரெண்டாவது, இது எந்த கருத்து கணிப்பும் சொன்ன மாதிரிலாம் நடக்கல. இந்த ஆக்சிஸ் இப்படின்னு பிள்ளையில அவரெல்லாம் 180 சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஆளு அவரு. ஆனா வந்தது என்னன்னா தொங்கு சபை தான். ஜெயிச்ச மாதிரி அவர் டான்ஸ் எல்லாம் ஆடினாப்புல. சார் இன்னும் வெற்றி உறுதியாகலை, வெற்றி உறுதியாகணும்னா 118க்கு மெஜாரிட்டி வரணும். இப்ப யாருக்கு சிக்கல் அப்படின்னா, முக்கியமான பல யூடியூபர்கள், ஜேர்னலிஸ்டுகள் எல்லாருக்கும் சிக்கல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் என்னையெல்லாம் எதெல்லாம் கமெண்ட் ட்விட்டர்லாம் பார்த்து சிரிப்பு வருது, உன் கதை முடிஞ்சு, உன் சோழி முடிஞ்சு, நீ ஓடிட்டு அவ்வளவுதான் பயந்துடா. ராஜா இங்கேயே தான் இருப்போம், இங்கேயே தான் வேலை செய்வோம். நீ ஓப்பனா சொல்லணும்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கரண்ட்ல திமுக ஆட்சியில இருக்கும் போதே திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி தைரியமா விமர்சனம் பண்ணது நாங்க தான். அதுக்கப்புறமா தேர்தல் நெருங்கும் போது நாங்கள் விமர்சிக்கிறது, திமுகவுக்கு விமர்சிக்கிறது பாஜக போன்ற சங்கி கூட்டத்துக்கு சாதகமா இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்தியா கூட்டணி வேணும், அப்ப இன்னைக்கு இந்த ஸ்டாண்டை நம்ம எடுக்கும்னு சொல்லி தான் அந்த ஸ்டாண்டை எடுத்தோம். ஆனா நாங்க விமர்சிக்கிறதுக்கு பயந்துலாம் நாங்க நடுங்கினது கிடையாது ராஜா. எங்களுடைய பயணம் இன்னும் வீரியமா அதிகமா தொடரும் அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். அதனால பெப்பெல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நாங்க 10 வருஷ ஆட்சியவே ஜெயலலிதா ஆட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வரைக்கும் நாங்க பார்த்தாச்சு. அப்பவே பல போராட்டங்கள், பல சிறைச்சாலைகள், பல வழக்குகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ராத்திரி 12 மணிக்கு ஜட்ஜு கிட்ட இருந்து பெயில் வாங்கிட்டு வந்த சம்பவங்கள்லாம் நாங்க பல வழக்குகள் பார்த்தாச்சு. அதனால முத இந்த எலெக்ஷன் ஓட்டு அரசியல் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் அது மாதிரி இருக்கும். உண்மையிலே இது இந்த தேர்தலில் யாருக்கு பெரிய நெருக்கடினா அண்ணன் விஜய்க்கு தான். ஆட்சி அதிகாரம்லாம் கிடைச்ச மாதிரியும் இருக்கு, கிடைக்காத மாதிரியும் இருக்கு, தட்டுல எதுமோ இருக்கு, ஆனா எடுத்து தின்ன முடியல. அப்படியான சூழல்ல எனக்கு 2 வாரம் வேணும்னு டைம் கேட்டு 2 வாரத்துல யாரையாவது எந்த கட்சியை கூப்பிடலாம் அப்படின்னு இருக்காரு. அப்போ ஒரு கேல்குலேஷன் நாமளா போடுவோம். போனா யார் போவா? காங்கிரஸ் போயிடும், வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா கூச்சப்படாம போயிடுவாங்க. அப்படின்னா 108ல இருந்து ஒரு 5 சேர்த்துக்கலாம், 113. பாமக ஒரு 4. பாமக போச்சுன்னா நம்ம நல்லா கடுமையாக விமர்சனம் பண்ணலாம், நல்ல பாயிண்ட் கிடைக்கும். ஒரு 4 போச்சுன்னா ஒரு 16 வருமா, 116ன்னு வச்சுக்கலாம். 108 + ஒரு 5 13, அப்புறம் ஒரு 4 13, ஒரு 4 17, கரெக்டா 117 வரும். அதுக்கப்புறமா இன்னும் ஒன்று தேவைப்படுது. அமமுக வெளியில இருக்கு, தேமுதிக ஒன்று வெளியில இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்று 2 வெளியில இருக்கு. இவங்களை கூப்பிட்டு கூட ஆட்சி அதிகாரத்தை விஜயால தக்க வைக்க முடியும். இதை தாண்டி விசிகா போகுமா, சிபிஎம் போகுமா, சிபிஐ போகுமா அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே 2018 இருந்தே திமுக கூட்டணியோட உறுதியோட நிற்கிறாங்க. வெற்றியோ தோல்வியோ பார்க்கலான்னு சொல்லி கூட இருக்கிறாங்க. காங்கிரஸ் உள்ள இருக்குன்னு சொல்லலாம். காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு அட்டூழியம் பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியும். அதனால இதுல இருந்து நம்ம பேச முடியாது. அடுத்ததா நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்சி அதிகாரத்தை ஒரு தொங்கு சபையோட தான் விஜயால் நடத்த முடியும். ஒரு பதட்டத்தோட பயத்தோட தான் நடத்த முடியும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு பதட்ட நிலையோட தான் இந்த ஆட்சியை நடத்த முடியுமே தவிர எதுவும் நடத்த முடியாது. அது இந்த பதட்ட நிலையிலேயே இன்னும் நிறைய இருக்கு. சட்டசபைக்கு போகணும், நின்று எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு 1 to 1 பதில் சொல்லணும். மேக்சிமம் அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. பின்னாடி இருக்க அதிகாரிகள் தான் எழுதி கொடுப்பாங்க, இல்லை அதிகாரிகள் தான் வழி நடத்துவாங்க, திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க, இவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகேவா இருந்தாலும் அந்த அதிகாரிகளை பேசுற ஒரு கேட்கறதுக்கு ஒரு தன்மை வேணும்ல. அது அதிமுக திமுக இருக்கும், இந்த பசங்கிட்ட இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. வாம் பேச்சரை நான் கேட்க மாட்டேன், எங்கள் அண்ணன் பேச்சாங்க எப்பனே யாராவது ஒரு 2-3 பேர் ஆடுவாங்க. அதில் ஒன்று இருக்கு. ரெண்டாவது, சின்ன சின்ன பசங்களை தூக்கி, ஏற்கனவே இது கட்ட பஞ்சாயத்து பண்ற கூட்டம். பாதி வேட்பாளர்கள் பாதி எப்படி பண்ண லாபி பண்ணவங்க, எத்தனை பேர் வழக்கில் இருக்கவங்கலாம் நமக்கு தெரியும். இப்போ இவங்ககிட்ட கொடுத்தோன்னா என்ன நடக்கும்ன்றத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்ததா இன்னொரு கிரைட்டீரியாவும் இருக்கு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியவோ இல்லை முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களையோ இதுக்கு முன்னாடி கடந்த காலகட்டங்களில் ஈஸியாக அணுக முடியும். கட்சி தலைவராக இருக்கும் போதே விஜய் அணுக முடியலையே, முதலமைச்சரானதுக்கு அப்புறம் எப்படி அணுக முடியுன்ற ஒரு சிக்கலும் 3 மாசத்துக்குள்ள வெளிவரும். அதையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா இன்னும் பல சிக்கல்கள் இருக்கு. இனிமே சட்ட ஒழுங்கை சீரா செம்மையா வச்சுக்கணும். பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் வரும்போது நாமளும் இன்னையிலிருந்து நாம் எல்லாருமே, மில்டன், இந்திரா எல்லாரையுமே சேர்த்து என்னன்னா, தாவேகா சொன்ன ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் கையில் எடுத்துருவோம். ஆளுகின்ற அரசாங்கத்தை எடுத்துதாண்டா கேள்வி கேட்கணும், ஆளு இல்லாத அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இனிமே ஆளுகின்ற எந்த அரசாங்கம் வருதோ அதை வந்து கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம். அப்ப அந்த சிக்கல்களும் நாம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது, யாருமே ஒருவேளை சப்போர்ட்டுக்கே விஜய்க்கு போகல அப்படின்னா என்ன ஆகும்? விசிகாவும் போகல, காங்கிரஸும் போகல, அமமுகவும் போகல, யாருமே போகல, ஆனா மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்துருமே அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கு. என்னைய கேட்டாக்கா, கவர்னர் ஆட்சிக்கு விஜயை எவ்வளவு மேலு, கவர்னர் ஆட்சி மட்டும் வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை சின்ன பின்னமாக்கி சீரழிச்சு கேவலப்படுத்திடுவாங்க. அதுக்கு விஜய் எவ்வளவு மேலுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு நிலை வரக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. ரெண்டாவது, இந்த தேர்தலில் எனக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ஒரு 2 நடந்திருக்கு. ஒன்று, நாம் தமிழர் முடிஞ்சிருச்சு. அப்பா, பாதிக்கு பாதி % குறைச்சிருக்கு. அப்பா விஜய் அங்கிள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ரொம்ப பெரிய விஷயம், டெபாசிட் வாங்க வச்சிங்க, அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, இந்த பாஜக ஒரே ஒரு சீட்டு, அப்பா அதுல இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அது வரைக்கும் நல்லது. மூணாவது, காங்கிரஸ் 2019 ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவங்களே நீங்க 5 கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்த தேர்தலில் கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து, விஜயோடைய வெற்றியை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பெருவாரியான இடங்கள்ல எஸ்சி ஓட்டு அவருக்கு கன்வெர்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிருச்சுலாம் கதை கொடுத்துட்டு இருக்காங்க, அப்படிலாம் போகல. எஸ்சி ஓட்டு தான் அவருக்கு வந்து அதிகமாக போயிருக்கு. நம்ம ஜெயிச்ச தொகுதி பாருங்க, சென்னை சுற்றி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி ஓட்டு எல்லாமே அவர் கன்வெர்ட் ஆயிருக்கு. கிறிஸ்டின் ஓட்ஸு ஒரு பெருவளவில் கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்சி ஓட்ஸ் எல்லாமே கன்வெர்ட் ஆயிருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக அகல பாதாளத்துக்கு போயிருச்சு. இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது விழிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது செய்யணும். கூடா நட்பா கேடா நட்பு, கேடு விளைவிக்குவாங்களா, அந்த தான் நடந்திருக்கு. அதிமுக வரலாற்றிலேயே இப்படி ஒரு படுதோல்வியை பார்த்ததே கிடையாது. இந்த தோல்வி திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண தோல்வி தான். அவங்க பல தோல்விகளை பார்த்தாலும் அடுத்த ஒரு ஆட்சி வரும்போதெல்லாம் இந்த தமிழ்நாட்டை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க.
இந்த ஆட்சியில மட்டும் கடந்த 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், 2011 20 வரைக்கும் தமிழ்நாடு எல்லாத்துலயும் பின்தங்கி இருந்துச்சு. கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல எல்லாத்துலயும் பின்தங்கி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் முன்னோக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க திமுக அரசாங்கம். அதே மாதிரி மறுபடியும் எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அவங்க அதை செய்வாங்க. திமுக எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் இந்த ஜிடிபி ஏறும். அப்படிதான். நான் போய் சொல்ல, நீங்க வேணா கிராஸ் செக் கூட பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அதிமுக அகல பாதாளத்துக்கு போயிருக்கு. இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட்டுட்டு கட்சியை வளர்க்குற வேலையை, அந்த கட்சியோட கொள்கை என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை மட்டுமே பார்க்கணும். தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே தோண்டு போயிட்டாங்க. 13 தோல்வி பழனிசாமியா இன்னைக்கு வந்து அவர் உருவெடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, திமுகவும் அதிமுகவுமே விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து எல்லாரையும், நிறைய பேர் மக்களை திட்டுறாங்க. எல்லாரும் வந்து இப்படி ஒரு தற்கூரி கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கு, இப்படி பண்ணிட்டாங்க, நன்றி கேட்டவங்க. நான்லாம் வந்து மக்களை திட்ட மாட்டேன். மக்கள் வந்து அவங்க தான் அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி தான். மக்கள் வந்து முடிவெடுத்த அந்த முடிவை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். அது மக்களுடைய முடிவு. அது மக்கள் வந்து விரும்பி இருக்கிறாங்க, அதை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க இந்த ஆட்சியில் நடக்கிறத பொறுத்து சிந்திப்பாங்க, அடுத்து செயல்படுவாங்க. ரெண்டாவது, இப்போ நடக்கக்கூடிய வரப்போற ஆட்சியில இன்னும் உறுதியாகல, ஒருவேளை விஜய் ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? இனிமே திமுகவை குறை சொல்லவே முடியாது. திமுகன்னு வாய்க்கிலேயே பேசவே முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் சார்ட்ட இருக்கு. ரெண்டாவது, இவர் பேசணும்னா மத்திய அரசாங்கம் பாஜகவை எதிர்த்து தான் பேசணும். அங்க போய் நிதியை வாங்கிட்டு வரணும். அவங்க கொடுக்குற திட்டங்களை, அவங்க அறிவிக்கிற திட்டங்களை இங்க நின்று 1 to 1 முடியாது போ டர்றேனான்னு இங்க இருந்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவரு இங்க எக்ஸ்போஸ் ஆவார். நாடாளுமன்றத்துல போடுற ஒவ்வொரு திட்டங்களுக்கு எதிராகவும் இங்க இவர் பேசணும். ரெண்டாவது, அது இங்க சட்டமன்றத்துல மசோதாவை நிறைவேற்றணும், எதிர்த்து நிறைவேற்றணும், மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றணும். இதுல இவரு ஒண்ணு எதிர்க்கணும், இல்ல ஆதரிக்கணும். இந்த அமைதியா இருக்கிற ஸ்டாண்டை இனிமே செய்யவே முடியாது. திருப்பரங்குன்ற விவகாரத்துல எப்படி அமைதியா இருந்தாரோ, மெட்ரோ ரயில் திட்டங்களை கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கொண்டு வரும்போது எப்படி அமைதியா இருந்தாரோ, இனிமே அப்படி இங்க செய்ய முடியாது. செஞ்சா எக்ஸ்போஸ் ஆயிடுவாப்ல. ஆனா நான் ரொம்ப உறுதியா சொல்றேன், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்களை இனிமே இங்க தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடியது யாரு அப்படின்னா, அது நிச்சயமாக திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்த கூட்டணிகள் தான் நிச்சயமா முன்னின்னு அதை எதிர்க்கும், முன்னாடி நின்று போராடும். தமிழ்நாடு என்னைக்குமே போராடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உதாரணமா இந்த கட்சிகள் தான் இருக்கும்ன்றதுல நான் எந்த சந்தேகமும் இல்லை. ஏதாவது ஒரு மக்கள் விரோத திட்டங்கள் வரும்போது இந்த கூட்டணிகள் அமைதியா இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நான் இந்த கூட்டணிகளுக்கு நான் ஆதரவு கொடுக்கறத நிறுத்துவேன். ஆனா அதே நேரத்துல மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக விஜய் ஒருவேளை இங்க நின்று ஆக்கப்பூர்வமா பொங்கி எழுந்து டர்ரேனா இனி இது தமிழ்நாடு நாங்க அப்படின்னு ஏதாவது பொங்கி ஏதாவது எதிர்த்தாருனா கூட விஜய்க்கு ஆதரவா நிற்போம். நான் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நிற்கும். ஆனா அது நடக்குமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நடக்குமா நடக்காதான்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் கள நிலவரம். அதனால நாங்கெல்லாம் என்னைக்குமே தோண்டு போக மாட்டோம்டா. என்னை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, கால் பண்றீங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமேல் நம்ம நல்லா ஜாலியாக இறங்கி சண்டை செய்வோம், சண்டை செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து போராடுவோம். தமிழ்நாடு அகல பாதாளத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட்டுற மாட்டோம். இது மக்களுடைய ஒரு சின்ன முடிவு, அவ்வளோதான், ஒரு அங்கம். அந்த அங்கத்தை நாம் புரிந்து கொண்டு அடுத்த கட்ட வேலைகளில் நம்ம பயணிப்போம். அதனால் நாங்கள் என்றைக்கும் தோண்டு போக மாட்டோம். இன்னும் அதே வேகத்தோட செயல்படுவோம். என்ன எங்களுக்கு என்ன அந்த பொருளாதார நெருக்கடி மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அதுக்காக கூட நாங்கள் சோர்வு மாட்டோம். என்னெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் போராடி பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.